இன்னைக்கு ஆரி கிளாஸ் டே 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டாண்டு ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கிளாத்தை எப்படி ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரேமு. 2 ரிங் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ரிங் இருக்குல்ல, இந்த நட்டு எதுவும் இல்லாம பிளெயினா ஒரு ரிங் இருக்கும். இந்த ரிங்கை கீழே போட்டுக்கணும். கீழே அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு காட்டன் கிளாத் அப்படி இல்லைன்னா பாப்ளின் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து பிகினருக்கு வந்து நல்லா இருக்கும். இதை இந்த ரிங் மேலே போட்டுக்கோங்க. நம்ம காட்டன் கிளாத்தை இந்த ரிங் மேல போட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா எந்த சுருக்கமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரிங் இருக்குல்ல, மேலே வர்ற ரிங்கில் இந்த நட்டு இருக்குல்ல, நட்டு வந்து மேலே இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நட்டை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னுமே இந்த கிளாத் இப்படி லூஸா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கை இது பண்ணோம்னா உள்ள போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். இப்ப நம்மளோட பாம் இருக்குல்ல, இந்த பாம் வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி இந்த ஃப்ரேம் மேல இருக்க மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இப்படியே மெது மெதுவா இந்த கிளாத்தை எடுக்கணும். கிளாத் டேமேஜ் ஆக்கிடக்கூடாது. இந்த நட்டை நல்லா டைட் பண்ணிட்டு இந்த பாமை இங்க வச்சுட்டு இப்படி மெது மெதுவா இழுக்கணும். இழுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த நான் காட்டுறேன் பாருங்க. அந்த சுருக்கம் இல்லாம கிளாத் வந்து நல்லாவே டைட் ஆகும். இப்படி ஃபுல்லா இழுத்துட்டு வரணும். இழுக்கிறப்ப ரொம்ப இழுக்கக்கூடாது. கிளாத் டேமேஜ் ஆயிடக்கூடாது. மெது மெதுவா இழுக்கணும். சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னாலே, கரெக்ட்டா அந்த ஸ்டெப் எல்லாமே வந்துரும். ஆரிக்கு எது இருக்கோ இல்லையோ, பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதான் மேட்டர். அவ்வளோதான். இப்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரேம்ல கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இப்படி தட்டுறப்ப ஒரு சவுண்ட் கேக்குதா? இந்த மாதிரி சவுண்ட் கேட்கணும். அப்பதான் வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க ஊசிய குடுத்து ஒரு ஸ்டிச் போடுறப்ப கரெக்டா இருக்கும். இப்படி குத்துனீங்கன்னா சவுண்ட் கேட்கணும். இந்த மாதிரி. ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட்ல தான் ஃப்ரேம ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் கரெக்டான வே. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.